Hi students, இந்த வீடியோல நாம exercise 2.4 பார்க்க போறோம். 2.4 பார்க்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல இந்த exercise 2.4 நாம சால்வ் பண்ணோம் அப்படினா அதுக்கு நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு 10 ப்ராப்பர்ட்டீஸ் தேவைப்படும். அந்த 10 ப்ராப்பர்ட்டீஸ் வந்து லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க சம்முக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் தி ஃபாலோயிங் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல செவ்வக வடிவில் சுருக்குக. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 plus 9i plus 2 minus 4i the whole bar அப்படின்னு கொடுத்திருக்காங்க. क्वेश्चन எடுத்து எழுதிக்கலாம். சோ bar 5 plus 9i plus 2 minus 4i. சோ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 plus 9i plus 2 minus 4i அப்படின்னு எழுதலாம். So the whole bar 5 plus 2 வந்து 7 plus 9i ல இருந்து minus 4i செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா plus 5i அப்படின்னு கிடைக்கும். சோ நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி படி எப்படி இருக்கும் அப்படின்னா x plus iy அப்படின்றது z. சோ z பார் எடுத்தோம் அப்படின்னா x minus iy. அதே மாதிரி தான் நமக்கு இங்க x plus iy அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. இதுக்கு பார் எடுக்கும்போது இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்ல இருக்கக்கூடிய சிம்பல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்போ -5i அப்படின்றதான் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். சோ செகண்ட் சப்டிவிஷன் பாப்போம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10 - 5i divided by 6 plus 2i அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 10 - 5i divided by 6 plus 2i. இதுல காமனா என்ன இருக்கு அப்படின்னா 5 அப்படின்ற நம்பர் காமனா இருக்கு. சோ 5 வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா 2 5s are 10, 1 5s are 5. சோ இதுல அதே மாதிரி 2 காமனா இருக்கு. 2 வெளிய எடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6. இங்க வந்து 2 வெளிய வந்துருச்சு, வெறும் i மட்டும் இருக்கும். அப்போ 5/2. சோ 2 minus i divided by 3 plus i. சோ இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கும்போது நம்மளுடைய டினாமினேட்டர் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா 3 plus i. இதுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா 3 minus i divided by 3 minus i அப்படின்றத எழுதணும். So 5/2 2 minus i into 3 minus i divided by இங்க நமக்கு ஒரு ஃபார்முலா ஃபார்ம் ஆகும் a plus b into a minus b. So a square minus b square அப்படின்ற ஃபார்முலா ஃபார்ம் ஆகுது. So a ன்றது 3 square minus b ன்றது i square. So 5/2. So இதை மல்டிபிள் பண்ணலாம். 2 into 3 6 minus 2 into i 2i minus i into 3 3i minus into minus plus i into i square divided by 3 square பண்ணோம்னா 9, i square பண்ணும்போது -1 minus into minus plus 1. So 5/2 6 minus 2i யும் 3i யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -5i i square உடைய வேல்யூ -1. இப்போ 9 plus 1 வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். So 5/2 6 minus 1 வந்து 5. So -5i divided by 10. So 1 5s are 5, 2 5s are 10. ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 5 minus 5i divided by 4. இதுல காமனா 5 வெளிய எடுக்கலாம். 5 divided by 4. 5 வெளிய எடுத்தோம் 1 minus i. இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்ததா நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ 3i bar அப்படின்னு கொடுத்திருக்காங்க plus 1/2 minus i. சொல்யூஷன். சோ இந்த 3i bar அப்படின்றது என்னன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்றது கூட்டல் தலைகிலி. சோ கூட்டல் தலைகிலி அப்படிங்கும்போது 3i பாருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா -3i அப்படின்னு எடுத்துக்கலாம் plus 1/2 minus i. So which is equal to -3i plus 1/2 minus i. இந்த 2 minus i க்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறோம். அப்போ 2 plus i divided by 2 plus i. -3i plus 1 into 2 plus i வந்து 2 plus i தான். So இது a minus b into a plus b ஃபார்முலா ஃபார்ம் பண்ணும். So a square minus b square அப்படின்றது அதனுடைய ஃபார்முலா. So a ன்றது 2, so 2 square minus b ன்றது i, so i square -3i plus 2 plus i divided by 2 square பண்ணா 4, i square பண்ணும்போது -1 கிடைக்கும். minus into minus plus 1. -3i plus 2 plus i divided by 4 plus 1 வந்து 5.
ஸோ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் 15i பிளஸ் 2 பிளஸ் i டிவைடட் பை 5. அப்போ மைனஸ் 15iல ஒரு i போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் 14i கிடைக்கும். ஸோ ரியல் பார்ட்டை முன்னாடி எழுதிடலாம். மைனஸ் 14i டிவைடட் பை 5. ஸோ இது ரெண்டுத்துலயும் காமனா நம்ம என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 2 வெளியே எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரியல் பார்ட் டிவைடட் பை 5 மைனஸ் 14 by 5 into i. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதை இன்னும் நம்ம கரெக்டா எழுதணும்னா 2 by 5 மைனஸ் ஐன்றத முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பரை பின்னாடி போட்டோம் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டான ஆன்சர். அடுத்ததான் நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா if z equal to x plus iy, z ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க x plus iy, அதை என்னவா மாத்தணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்மா மாத்தணும். செவ்வக வடிவத்துக்கு நாம சுருக்கணும். நமக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ரியல் ஆஃப் 1 by z, ரியல் ஆஃப் iz பார், இமேஜினரி ஆஃப் 3z plus 4z பார் மைனஸ் 4i அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரியல் ஆஃப் 1 by z. சோ சொல்யூஷன், சோ ரியல் ஆஃப் 1 by z equal to ரியல் ஆஃப் 1 by z ஓட வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க x plus iy. அப்போ 1 divided by z ஓட வேல்யூ x plus iy. சோ இதுக்கு நாம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கும்போது x minus iy divided by x minus iy. அப்ப ரியல் ஆஃப் 1 into x minus iy, x minus iy. கீழ நமக்கு ஃபார்முலா ஃபார்ம் ஆயிடும் a plus b into a minus b. so a square minus iy ன்றது b, the b square the whole square. a square minus iy square. so real of x minus iy divided by x square. I square பண்ணா minus 1 கிடைக்கும். அப்ப I square ஓட வேல்யூ minus 1. minus into minus plus. so y square பண்ணா y square. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரியல் பார்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரியல் பார்ட் அப்படின்னும் போது I இல்லாத பார்ட் எல்லாமே ரியல் பார்ட். அப்ப இதனுடைய ஆன்சர் x divided by x square plus y square. ரியல் ஆஃப் 1 by z உடைய ஆன்சர் இதுதான். சோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? சோ ரியல் ஆஃப் i into z the whole bar. சோ அப்ப ரியல் ஆஃப் i z உடைய வேல்யூ வந்து x plus iy. அதுக்கு என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா கான்ஜுகேட் பார் எடுக்க சொல்லிருக்காங்க. அப்ப ரியல் into i into கான்ஜுகேட் எடுக்கும்போது இமேஜினரி பார்ட் உடைய சிம்பல் மட்டும் சேஞ்ச் ஆகும். x minus iy. so real of i உள்ள மல்டிபிள் பண்ணனும்னா i into x ix minus i into i square. i square இங்க y இருக்கு. so real of ix, i square ஓட வேல்யூ -1, minus into minus plus y. so final answer வந்து y. so third subdivision பாப்போம். third subdivision என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா imaginary part find out பண்ண சொல்லிருக்காங்க. so imaginary part of 3z plus 4z bar minus 4i. நமக்கு z ஓட வேல்யூ தெரியும் x plus iy. அப்போ imaginary part of 3 into x plus iy plus 4 into x plus iy. so மேல bar கொடுத்திருக்காங்க minus 4i. so imaginary of 3 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா 3x plus 3iy plus 4 into காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கும்போது x minus iy ஆ மாறிடும் minus 4i. அப்ப imaginary part 3x plus 3iy. இப்போ 4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்குவோம். 4 into x 4x minus 4iy minus 4i. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3x plus 4x வந்து 7x minus 4i ல 3y நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா minus iy மட்டும் இருக்கும் minus 4i. so இதுல இமேஜினரி பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுத போறோம். so இமேஜினரி பார்ட் மட்டும் நமக்கு என்ன இருக்குன்னா minus y இருக்கு. so minus y minus 4. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்.